நெல்லை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் சிறப்பு பெயர் சேர்ப்பு பணிகள் நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமசுந்தரம், நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1678 வாக்குச்சாவடி மையங்களில் இன்றைய தினம் புதிய வாக்காளர் சேர்ப்பதற்கான அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மையத்திலும் அந்த வாக்குச்சாவடியுடைய அந்த நிலை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை புதிதாக சேர்ப்பதற்கான பணிகள், அதே போல் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்று அந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் இடம்பெறாதவர்கள் உள்ளிட்டோர் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை இணைப்பதற்கான அந்த படிவங்கள் வழங்கப்பட்டு இங்கே அந்த படிவங்கள் பெறுவதற்கான அந்த பணிகள் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1678 வாக்குச்சாவடிகளிலுமே இந்த பணிகள் நடந்து வருகிறது. எஸ்ஐஆர் பணிகளில் முடிக்கப்பட்ட நிலையில் 2,16,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சூழலில் அந்த வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்கள், அதே போல் குடியிருப்பு மாறியவர்கள் உள்ளிட்டோருக்கு அந்த விண்ணப்பங்கள், அதாவது என்ன படிவங்களை திரும்ப வழங்குவதற்கான அந்த நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் நேரடியாக வந்தால் இங்கே அந்த ஆவணங்களை கொடுக்கப்பட்டு அந்த ஆவணங்கள் மூலம் இந்த பெயர் சேர்ப்பதற்கான அந்த பணிகள் நடந்து வருகிறது. அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இன்னைக்கு என்ன மாதிரியான பணிகள் இங்கே பண்றீங்க, என்னென்ன மாதிரியான பணிகள் செய்ய சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு வாக்காளர் சீர்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விடுபட்ட வாக்காளர்களுடைய பெயர்கள் சேர்க்கறதுக்கான முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுசாக வாக்காளர் யாராவது சேர்க்கணும்னு விருப்பப்பட்டாச்சுன்னா இந்த அரசு மேல்நிலை கட்டிடம், இந்த கட்டிடத்தில் ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு அதை தேவையான ஆவணங்களை ஃபில் பண்ணி கொடுத்தாச்சுன்னா இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியலில் இதில் சேர்த்துக்கலாம். அதன்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்கான அதன்படி இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்களுக்கான வாக்காளர் படிவமும் ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 கொடுத்துட்ருக்குறோம். அதன்படி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வாங்கி நீங்கள் அதை நிரப்பி கொடுத்தா உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலான்னு பட்டு அறிவுறுத்தப்படுகிறது. தொடர்ந்து இங்கே இருந்து, அதாவது குடிபெயர்ந்தவர்கள் புதிதாக விண்ணப்பம் செய்வதற்கும், அதே போல் புதிய முகவரிக்கு மாற்றம் செய்பவர்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கும் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. 1678க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த பணிகள் காலை முதல் நடந்து வருகிறது. மாலை வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.